இதுதான் என்ன நம்ம ரிவ்யூவில் பார்க்கக்கூடிய பைக். இதில் என்னென்ன மோடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, எங்கெல்லாம் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரூபாய் ஆச்சு, எங்கே விட்டு பண்ணாங்க, எல்லா ஃபுல் டீட்டெயிலும் நம்ம வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம சைடு கிட்டில் இருந்து பார்ப்போம். இது ஆட்டோலாக் X3 கிட். இந்த X3 கிட்ட பால் பச்சையில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரோ க்ரீன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதுவும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேங்கில் பார்த்தீங்கன்னா கிளாசி பிளாக் கொடுத்துருக்காங்க. கிளாசி பிளாக் ஃபுல் டேங்க் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு கார்பன் பைப்பரில் ரேப்பிங் பண்ணியிருக்காங்க. இங்கே டேங்க்லேயும் சைட்லேயும் மட்டும் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் ஃபினிஷிங்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்டிவாக இருக்குது வண்டி, பால் பச்சை கலரில். இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கார்டுலேயும் கார்பன் பைப்பர் ரேப்பிங் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே மோடிஃபைட் பண்ணாங்களோ அந்த கடையோட லோகோ. இது நேஷனல் கஸ்டம்ஸ் அங்கே பண்ணியிருக்காங்க. அது கடை எங்கே இருக்குதுன்னா திருவனந்தபுரம் நெடுமங்காட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BS4 RCயோடைய அண்டர் பில்லி இங்கே மாட்டியிருக்காங்க. வேறு பென் பைப்பெல்லாம் போட்டு எஸ்டோஸ் எல்லாம் மாட்டியிருக்காங்க இங்கே. அதுக்கப்புறம் சேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃப்ளோரோ க்ரீனும் ஒரு சைடு கிளாசி பிளாக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாசி பிளாக்கில் கொடுத்துட்டு அதில் KTM பவர் பார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சீட் கவுல் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டான்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்பர் பிளேட்டும் ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இந்த வண்டியிலே பிடிச்சதுன்னா சைலன்சர் தான். சைலன்சர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது பென் பைப்பு அவங்க கொடுக்காம லிங்க் பைப்பை வச்சு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது பிராண்டு பார்த்திங்கன்னா யோஸ்மோரான்னு ஒரு பிராண்ட், ஜப்பான். ஆனால் இது சவுண்டு நம்ம இந்த வீடியோவில் உள்ள எண்டில் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் அலாய்வ் பார்த்திங்கன்னா ஃபுல் கிளாசி பிளாக்லேயும் டிஸ்பிளேட்டில் ஃப்ளோரோ க்ரீனும் ஆட் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. அப்புறம் ஃப்ளைங் ஸ்லைடரு அதுக்குள்ளேயும் ஃப்ளோரோ க்ரீன் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ளோரோ க்ரீனில் ரேப்பிங்கும் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பார்க்குறதுக்கே கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் இருக்குது எல்லாமே. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அலாய்வ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஃப்ளைங் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயும் ஃப்ளோரோ க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. எல்லா வண்டியிலையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலில் கலர் கொடுப்பாங்க. நம்ம அதை பண்ணல, நம்ம கிளாசி பிளாக்கே தான் கொடுத்துருக்கோம். ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்குது, ரொம்ப ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்குது. ஃப்ளோரோ க்ரீனில் ரேப்பிங்கும் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் மெக்காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரோ க்ரீனில் ஒரு சின்னதாக ஒரு ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா WB, நமக்கு KTM கம்பெனிலே WBன்னு வரும். ஆனாலும் இவங்க வண்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு WB ரேப்பிங்காகவே பண்ணிட்டாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா WB கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டிக்கு ஏற்ற கலர்லேயே ஃபுல்லாகவே இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஃபுல்லாகவே ரேப்பிங்லேயே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பார்ப்போம். ஃப்ரண்ட் லுக் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே DRL லைட் வந்து ஃபுல்லாக ஒயிட் கலர்லேயே தான் வரும். ஆனால் அவங்க ஃப்ளோரோ க்ரீன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஃபுல் மேட் பிளாக்லேயே ரேப்பிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. வண்டி லுக்கே வேறு லெவலில் தூக்கி காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 390 வரது மாதிரியே இவங்க நம்பர் பிளேட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு BS4 எப்போவும் லைட் பற்றிக்கிட்டே தான் இருக்குது. அது பற்றாமல் இருக்கிறதுக்கு அவங்க தனியாக ஆன் ஆஃப் சுவிட்ச் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம இந்த வண்டியில் என்னென்ன மோடிஃபிகேஷன் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டோம். இனி நாம் இந்த வண்டியில் எவ்வளோ ரூபாய் ஆச்சு, விட்டு எவ்வளோ நாளில் கிடச்சி கடையில் அப்படிலாம் பார்க்க போகிறோம். இந்த பைக்கை ஃபுல்லாக மோடிஃபை பண்ண அவருக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா 30,000 செலவாயிருக்கு. இந்த ஃபுல் கிட்டு எல்லாம் பெயிண்டிங் ரேப்பிங் எல்லாம் சேர்த்து 30,000 டோட்டலாக அவங்களுக்கு செலவாயிருக்கு. சைலன்சர் எக்ஸ்ட்ரா, சைலன்சரும் அதுக்குள்ளே பெண்டு பைப்பும் எக்ஸ்ட்ராவாக ஃபிட் பண்ணாங்க. அதுக்கு அவங்களுக்கு 5,000 செலவாயிருக்கு. மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 35,000 அவங்க இந்த பைக்கு இப்போ செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையாகவே சொல்லி ஆகணுங்க, வண்டி ரொம்ப நீட்டாக வேலை பார்த்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. வண்டியும் பெயிண்டிங்லாம் ரொம்ப ஃபினிஷிங்காக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. எல்லா ஒர்க்குமே ரொம்ப அழகாகவே இருக்குது. வண்டி ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம இப்போ இதை வண்டியை ஓட்டி பார்த்து சைலன்சர் சவுண்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
கொண்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைக்கோடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பைக்கோடைய சவுண்டு வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த சவுண்ட் உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கூட கேளுங்க. பெட்டர் குவாலிட்டி சவுண்ட் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பைக்கை பற்றி வேறு எதுவும் தெரிஞ்சுக்கணுன்னா நான் இந்த பைக் ஓனருடைய இன்ஸ்டா ஐடி கீழே மென்ஷன் பண்ணுறேன். செக் பண்ணி கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்பவே முக்கியமான விஷயம், எல்லோரும் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. ஸோ ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதுங்க. நிறைய ஆக்சிடெண்ட்லாம் நடக்குது. ஸோ அதனால் சேஃபாக ரைட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம வீடியோவை பார்க்குறதே கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்தீங்கன்னா நானும் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஆர்வமாக நானும் அடுத்தடுத்த வீடியோவை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பேன். நாம் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான விஷயம், இந்த பைக் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஆல். தேங்க்யூ. பாய் பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.